ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இயக்குனர் வா கௌதமன் இயக்கத்தில் வெளியே படையாண்ட மாவீரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படையாண்ட மாவீரா இந்த படம் என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி நபராக இல்லை ஒரு சமூகத்துக்கான படமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதிய தலைவருக்கான படம், ஒரு சாதிய தலைவரோட வாழ்க்கையை கூறக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரோட வாழ்க்கையை மையக்கருதி அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சில சம்பவங்களை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில சினிமா காட்சிகள் இருக்கலாம். படம் அவரோட கதையை பற்றி பேசணும். ஒரு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வாழ்க்கை சொல்லிடணும், வரலாறு சொல்லிடணும். ஒரு காவாசினா சீமாத்தனமாக இருந்தால் பரவாயில்ல. இந்த படத்தை பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சினிமா காட்சிகள் தான் வருது. ஒரு பாதி தான் அவரோட வாழ்க்கையை பேசுது அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வா கௌதமன் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சந்தனக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் 90s கிட்ஸ்லாம் தெரியும். சந்தனக்காடு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ஒன்று எடுத்தார். அந்த சீரியல் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வீரப்பன் அவர்களோட கதையை பேஸ் பண்ணி ஃபுல்லி காட்டியிருப்பாங்க. அதனால் அது அந்த டைமில் எப்படா சந்தனக்காடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தோம் தான். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இடையில ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. பெரிய டேரக்டர்லேயே பார்த்திங்கன்னா இப்போது அவ்வளோ ஹிட்டு கொடுத்த டேரக்டருக்கெலாம் கம்பேக் கொடுக்குறேன்ற பேரில் உழப்பி வச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது மாதிரியான ஒரு உழப்பலாக தான் இந்த படம் பாதிக்கு பாதி தான் காட்டியிருக்காங்க. ஃபுல்லி பார்த்திங்கன்னா சினிமாத்தனமான காட்சிகள் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஒன்று அமையுது. அவர் வாழ்க்கை வரலாறில் அவர் இறந்து போனது தான் உண்மை. அவர் இறந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடைசி 15 நிமிஷம் ரொம்பவே இயற்கையாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாதிய சமூகத்தை பற்றின ஒரு கதையாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. வைரமுத்து அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுதான் நடந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. வைரமுத்து அவர்களோட பாடல் பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. பாடல்கள்லாம் பார்த்தா பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. அது ஜாதிய சாயம் பூசின மாதிரி தான் இருந்தது அந்த பாடல்களும். ஆனால் மியூசிக் சொல்ல வேணாம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த படம் எல்லாருமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு தரப்பு சாதியை பற்றின ஒரு ஃபுல்லி ஒரு படம்லாம் சாதிய படங்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதில் அந்த ஜாதிகள் அங்கங்கே அப்பப்போ தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கலர் ஷேடாக இருக்கட்டும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க கலர் காட்டக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜாதியை பூச்சாக தான் பூசியிருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படமாக அமையுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஸோ படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள். இது மாதிரியான அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.